the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்து பெரிய அளவு ரஷ்யாவுக்கு இராணுவத்துல ஆட்கள் தேவை. அதனால அவங்க பல நாடுகள்ல இருந்த இராணுவ வீரர்களையும் திரும்பி கூப்பிட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி முக்கியமா வேக்னர் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் ஆர்மி பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்துச்சு. ஆதிக்கம் செலுத்தினதோட விளைவு போதை தலைக்கு ஏறிச்சு. வேக்னரோட சீஃப் பிரகிஜனுக்கு போதை தலைக்கு ஏறினனால அவர் போன விமானமும் விபத்துக்குள்ளாயிருச்சு. இது பூராமே கடந்த காலங்கள்ல நடந்ததை நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி வேக்னர் ஆட்கள் ரஷ்ய இராணுவத்தையே எதிர்த்து பேசினாலும் சரி, இல்ல ஆப்பிரிக்காக்குள்ள டக்குன்னு இந்த காலநிலையை பயன்படுத்தி அமெரிக்கா பெரிய அளவு விளையாட்டுகளை ஆரம்பிச்சாலும் சரி, வேக்னர் ஆட்களை திருப்பி அந்த பகுதி, அதாவது ஆப்பிரிக்கால ஹோல்டு எடுக்கிறக்க அனுப்புறதாக இல்லை. காரணம், இங்கே ஆட்கள் தேவைப்பட்டுச்சு. பெரிய அளவுல வேக்னரோட தலைமைகள்லாம் மாற்றப்பட்ட அப்பாடும் வேக்னரை ஃபுல் ஃபோக்கஸா அவர்களோட ஆப்பிரிக்காவோட அந்த ஆப்ரேஷன்களை பார்க்க ரஷ்யா அனுமதிக்கல. காரணம், இங்கே ஆட்கள் தேவை. அப்படி இருக்கும்போது வேக்னர் அமைப்பு பேரை மாற்றி என்டையர் ஸ்ட்ரக்சரையே மாற்றி ஆப்பிரிக்காக்குள்ள திருப்பி கொண்டு போக தயாராயிருச்சு ரஷ்யா. இதுக்கான ஆட்கள் முழுமையாக எடுக்கப்படுது. ஏறக்குறைய இது கூடுதலான ஒரு ஃபோக்கஸ்குள்ளே கொண்டு போகணும். என்னதான் அங்கே இருக்கக்கூடிய நெட்வொர்க் இன்னமும் ரஷ்யா கைவசம் இருந்தாலும் வேக்னர்ட்ட அந்த பகுதிகளில் நடந்த பிஸ்னஸை பூரா இப்போ ரஷ்யா தான் பார்க்குது. நேரடியாக ரஷ்ய இராணுவத்துக்கு கீழே வச்சு தான் பார்க்குறார்கள். எல்லாமே இருந்தாலும் சரி, புதுசாக ஒரு டீமு ஒரு நெட்வொர்க் அமைக்கும் போது சிரமங்கள் வரும். அந்த சிரமங்கள்லாம் இருக்கிறது இயல்பு. ஆனால் அப்படி ஒரு பெரிய டீமை நகர்த்த முடியுமா? காரணம், உக்ரைனில் இன்னமும் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நடக்கும்போது நகர்த்த முடியுமானா முடியாது. ஓரளவு யுத்தம் ரஷ்ய கண்ட்ரோல்ல இருக்கு, ஒரு வெற்றியை நோக்கி சாலிடா நகர்றார்கள் அப்படின்னா தான் ஆட்களை நகர்த்த முடியும். இப்ப ஆட்களை நகர்த்துறதுக்கு தயார் நிலையில பல திட்டங்களும் புதுசா ஆட்கள் ஸ்ட்ரக்சர் எல்லாம் உருவாக்குறார்கள். அப்படின்னா உக்ரைனுக்குள்ள ஒரு கிளியரான சிக்னல் இருக்கு, ரஷ்யாவோட வெற்றி எந்த நேரத்துல கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்படி கிளியரான சிக்னல் ரஷ்யாவுக்கு இருக்கிறனால தான் வேக்னரோட ப்ரெசன்ஸை ஆப்பிரிக்காக்குள்ள இன்க்ரீஸ் பண்றதுக்கு புது யூனிட்டு, புது ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் தயார் ரஷ்யா படுத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் யதார்த்தமான உண்மை. இன்னொரு பக்கம் இப்படி தோல்வி அடையக்கூடிய உக்ரைனில் ஏதாச்சும் ஒரு கலகம் பிறந்தே தீரும். நீ காரணம், நான் காரணம் அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த தோல்விக்கு அப்புறம் நம்மளோட பதவியை தக்க வச்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கியும் சரி, அவருக்கு கீழே உள்ள ஆட்களும் சரி, பெரிய அளவுல தங்களுக்கு பாதுகாத்து கொள்ள பல காய்கள் நகர்த்துவார்கள். இது உக்ரைன் ஜெலன்ஸ்கின்னு கிடையாது, எல்லா பக்கமும் இது இயல்பான ஒரு விஷயம்தான். அந்த விஷயம் இப்ப அங்க பத்திக்கிட்டு எரியுது. இந்த யுத்த காலத்துல பெரிய அளவு ஜெலன்ஸ்கிக்கு அடுத்து பேர் அடிபடுறது அப்படின்னா கூட்டுப்படை தளபதி, உக்ரைனோட கூட்டுப்படை தளபதி, உக்ரைனோட உளவுத்துறை தலைவர். இந்த 2 பயப்பிள்ளைங்க 3 பயப்பிள்ளைங்க பேரும் தான் அடிபடும். இதெல்லாம் மீறி மைலேஜ் எடுத்தவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தா கிவ்வோட மேயர், தலைநகரத்தோட மேயர். கடைசியில அவரோட தலையெழுத்து என்ன எழுதியிருக்குன்னா அவருக்கே தெரியல. ஆள் ரொம்ப காலம் சைலண்ட் தான். அவருக்கு ஆதரவான டெலகிராம் சேனல்களும் சைலண்ட் தான். அவரும் சொந்தமான டெலகிராம் சேனல்ஸும் சைலன்ஸ் தான். பெருசா எந்த தகவல்களும் இல்லை. நம்ம போய் பார்த்துட்டா வர முடியும். அதனால அவரா வெளில வரும்போது அவரை பத்தி பார்த்துக்கலாம். இப்ப இந்த 3 பயப்பிள்ளைகளுக்குள்ள பெரிய அளவு சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரஷ்யால உள்ள ஆட்கள் பேசினா பரவாயில்ல, அமெரிக்க ஏஜென்சிகள் பேசினா பரவாயில்ல, உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஆட்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சண்டை ஒரு வதந்தி இல்லை, இந்த மாதிரி பல சண்டைகள் ஏற்கனவே நடந்திருக்கு அப்படின்னாலும் இப்ப கூடுதலா கொஞ்சம் உரச ஆரம்பிக்குது அப்படிங்கிறதான். ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரை இந்த கூட்டுப்படை தளபதியை அப்படியே தூக்கி டிஃபென்ஸோட அட்வைசர் அப்படின்னு ஒரு போஸ்டிங் போட்டு உட்கார வைக்கலாம் அப்படிங்கிறதா. அப்ப கூட்டுப்படை தளபதி யாரை போட போறார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் யாரா இருக்கும் அப்படின்னா எல்லாரோட கெஸ்டும் இந்த உளவுத்துறை தலைவரை பொறுத்து தான் போகும். ஏன்னா ஜெலன்ஸ்கியோட எண்ண ஓட்டத்துல பயணிக்கிறார் அப்படிங்கிறதா. செய்யவே முடியாது, செய்கிறேன் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி எதெல்லாம் வீணா போகுமோ அதெல்லாம் தேடி பிடிச்சி செஞ்சுட்டு அதுக்கு போஸ்ட்டும் ஒட்டுறது. இந்த வேலையை உக்ரைனுக்குள்ள 2 நபர்கள் தான் முதல் நாள்ல இருந்து ரொம்ப அழகா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு ஜெலன்ஸ்கி, இன்னொன்னு உக்ரைனோட உளவுத்துறை. அப்படி இருக்கும்போது கூட்டுப்படை தளபதியை மாற்ற வேண்டிய கட்டாயம் என்ன?
ராணுவம் இப்ப பின்வாங்குது. ராணுவம் உத்தரவுகள ஏற்க மறுக்குது. ராணுவம் புதுசா ஆட்கள உள்ளுக்குள்ள கொண்டு வரதுக்கும் தயாரா இல்ல. அப்படியே ஆட்களே வரல. எல்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க. அப்படி வர ஆட்களையும் ட்ரெயின் பண்ணி உள்ள கொண்டு வந்து பலி குடுக்கிறதா அப்படின்னு கேட்டுப்புட்டாரு மனுஷன். உண்மைய தானே கேட்டிருக்காரு. இருந்தாலும் ஜெலன்ஸ்கிக்கு வலிக்கும்ல. அதனால அவர மாத்துறக்கு பார்க்கிறார்கள். ஆனா இந்த ஒட்டுமொத்த நியூஸையும் ஜெலன்ஸ்கியோட நிர்வாகம் பொய் அப்படின்னு சொல்ட்டாங்க. பொய்ன்னு சொன்னது மட்டும் இல்லாம, இது எல்லாம் ரஷ்யாவோட சதி அப்படின்னு 2வது லைனையும் எழுதி வச்சுட்டாங்க. ஆனா உண்மை என்ன? அங்க நடக்கிறது என்ன அப்படின்னா, புதுசா ஒரு கவுண்டர் அஃபென்ஸ் உக்ரைன் ஆரம்பிக்க போகுது. அப்படின்னு ஆதரவான டெலகிராம் சேனல் சொல்லணும். இல்ல அமெரிக்க ஏஜென்சிகள் சொல்லணும். இல்ல கதாநாயகன் பிரிட்டனோட உளவுத்துறை சொல்லணும். இந்த 3 பயலுகள் தான் வெவ்வேறு காலகட்டத்துல இத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி இத வெளிப்படையா அறிவிப்பார். ஆனா இவங்க 4 பேரும் சைலண்டா இருக்கும்போது, உளவுத்துறை சொல்லுது. உக்ரைனோட உளவுத்துறை சொல்லுது, புதுசா ஒரு கவுண்டர் அஃபென்ஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு. அவர்கள் சொல்லக்கூடிய அதே காலகட்டத்துல, ரஷ்யாவுக்குள்ள நடந்த பல தாக்குதல்கள். அதாவது இப்ப சமீபத்துல நடந்த ஏவுகணை தாக்குதல்ல இருந்து, அங்க இப்ப பெரிய அளவு ஒரு ட்ராக்க மாத்தி விட்டு பெரிய அளவு அங்க ஒரு தாக்குதல். அதாவது ஒரு சதி வேலை. அந்த சதி வேலைய தொடர்ந்து உயிர் பலியும் ஏற்பட்டிருக்கு. அப்ப ரயில்வே நெட்வொர்க்லாம் பாதுகாப்பு இல்லையா? அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலும் வந்திருக்கு. இது யாரு செஞ்சா அப்படின்னா, ரஷ்யால உள்ள ஒரு இளைஞரை யூஸ் பண்ணி தான். அது முழுக்க முழுக்க உக்ரைன் உளவுத்துறை தான் ஹையர் பண்ணியிருக்கு. ஹையர் பண்ணி அந்த விஷயத்த எப்படி செய்யணும் எல்லாம் செஞ்சிருக்காங்க. இதுக்கு அவர்கள் ஒரு சில ரஷ்ய பணங்களையும் செட்டில்மெண்ட்டா பண்ணியிருக்காங்க. இது இவ்வளவும் பண்ணது யாரு அப்படின்னா, உக்ரைனோட உளவுத்துறை தான். இ அதாவது இந்த மாரி வேலைகள உக்ரைன் உளவுத்துறை பண்ணிக்கிட்டு தான் இருந்துச்சு. அதுல மாற்று கருத்து இல்ல. அதே மாரி இந்த நேரடி தாக்குதல்லயும் சில வேலைகள இவர்கள் பண்ணியிருக்கார்கள். அதாவது கடந்த 3 வாரங்களா நடந்த பல்வேறு தாக்குதல் உக்ரைன் ராணுவத்தோட கைய காட்டிலும் உளவுத்துறை கைவரிசை தான் ஜாஸ்தியா இருக்குன்னு அந்நாட்கள்லயும் பேசப்பட்டுச்சு. இப்ப அது ஏறக்குறைய உறுதியாயிருச்சு. இவரு தலைமையிலேயே கொண்டு போய் ராணுவத்தை இணைச்சுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாட்டுக்கு. இவரும் அதுக்கு ஏத்தாப்புல கவுண்டர் அஃபென்ஸ தொடங்க போறோம். இத யாரு சொல்லணும்? இதுவரைக்கும் இவரு சொல்லியிருக்காரா? உளவுத்துறை வெளில வந்து சொல்லியிருக்கா? சொன்னதே இல்ல. இது ஒட்டு மொத்தமா ரஷ்யாவோட வெற்றி ஒரு பக்கம் பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது, "என்ன இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு ஸ்லோவாவா வெற்றிய வந்து பறிப்பீங்க?" அப்படின்னு சொல்லி அதிகரிக்கிற மாரி தான் ஜெலன்ஸ்கியோட டீம் செயல்பாடு வெளிப்படையா இருக்கு. ஆனா, அதுக்கும் வெளிப்படைக்கும் பின்னால் எட்டி பார்த்தா, இந்த பயப்புள்ளைகள்லாம் தங்கள காப்பாத்திக்க, தப்பிச்சு போக ஒரு ரூட்ட தயாரிக்கிறாய்ங்கங்கிறது அதுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்க உண்ம.